கொண்டு வந்துருங்க. கஃப் இல்லை ஓடிச்சுன்னா ஓடட்டு, அப்படியே விடுங்க. ரீல் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷோர் ஃபிஷிங் கேம்பிங் பண்ணியிருந்தோம். என் கூட பார்த்தீங்கன்னா அஜய் ப்ரோ வந்திருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் ஃபிஷிங் பண்ணியிருந்தோம். அஜய் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, எனக்கு ஷோர் ஃபிஷிங் சுத்தமாக தெரியாது, உங்கள் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து நான் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீனுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணோம். 2 பாறை மீன் மாட்டுச்சு. ஒரு மீன் நான் லேண்ட் பண்ண, ஒரு மீன் வந்து அஜய் ப்ரோ லேண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை போல் நீங்களும் ஷோர் ஃபிஷிங்கில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் அஜய் ப்ரோவும் வந்து ஷோர் ஃபிஷிங் கேம்பிங் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் ஃபிஷ்ஷுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராட்லாம் போட்டு விட்டாச்சு. இங்கே ஒரு ராடு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ராடு இருக்குது. 3 ராடு போட்டிருக்கோம். நம்ம அஜய் ப்ரோ வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீன் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஜிடி தான். திருக்க அடிச்சிச்சுன்னா அப்படியே போய் மண்ணில் அப்படியே பதிஞ்சிட்டு நம்ம அசைக்க கூட முடியாது, அப்படியே இருக்கும். ஜிடி தான் இப்படி வெட்டி ஓடிட்டே இருக்கும். ஓ, திருக்கியா? இல்ல ஜிடி அடுத்த கொண்டு வந்துருங்க. கஃப் இல்லை சரியான பை. கைஸ், நமக்கு 2வது மீன் மாட்டியிருக்கு. பொறுமையாகவே லேண்ட் பண்ணுங்கள். ட்ராக் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ரீல் பண்ணுங்கள். அப்படியே இழுங்க. ரீல் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் போகும்போது ரீல் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாள். 2வது மீன் நமக்கு. ராடு வந்து நல்லா பெண்ட் ஆகுது. பொறுமையாக ராடு ஃப்ரண்ட்டில் போகும்போது மட்டும் நீங்கள் ரீல் பண்ணணும். அதே போல் ரொம்ப கிட்டவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ரொம்ப ஸ்டெடியாக இருக்கக்கூடாது. ராடை ஓரளவுக்கு பெண்டாகவே வச்சுக்கோங்க. மீன் ரொம்ப கிட்ட வந்தவொடனே அலையோட ஹெல்ப்பில் வந்து நீங்கள் மீனை லேண்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. ராடை மேலே தூக்குங்க. ராடு வந்து ஸ்ட்ரைட்டாகவே போகக்கூடாது. ராடு தூக்குன மாதிரியே பிடிங்க. ஓகே தூக்குங்க. இப்போ தூக்குங்க. இப்போ ரீல் பண்ணுங்க. இருங்க. ராடு வந்து ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது.
தூக்குங்க தூக்குங்க. ஓகே ஓகே சூப்பர். அப்படியே இருங்க. அந்த அலை வரட்டும், அலை வரும்போது இழுக்கணும். மீன் நேராக வரட்ட வருது நீ. இப்போ இழுங்க. இன்னும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் மீனை பிடிச்சிட்டு வந்துடுவேன். ஓடிச்சுன்னா ஓடட்டு, அப்படியே விடுங்க. ரீல் பண்ணுங்க. காய்ஸ், நல்ல சைஸில் வந்து ஒரு மீன். இந்தாங்க, அப்படியே பிடிங்க, கையில் பிடிங்க. இருங்க லைன் மாட்டிச்சு, வழுக்கும், பார்த்து பிடிங்க. சூப்பர்.